மீடியாக்களால விரட்டுறாங்க, லோயர்ஸ் மாதிரி பிச்சு திங்க பாக்குறாங்க. இப்படியான ஒரு சூழல்ல கலம்புல போயிருக்கணும், புது எக்ஸ்போஷர், கலம்புல ஊடி இல்ல, இருக்கிறதுக்கு அமைப்பொண்டு இல்ல, யாரும் பயப்படுறாங்க. டாக்டர் ஷாஃபிண்டா முஸ்லிம் சமூகமே ஒரு பயங்கரமான தோட்டத்துல பார்த்த அந்த காலகட்டம். ஊடு கொடுக்கறதுக்கு ஒருத்தரும் இல்ல. 7 மாடி கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்கிற அபார்ட்மெண்ட்ல 7வது மாடியில போய் ஊட்ட திறந்து காட்டிட்டு நீங்க யாரு எங்க நிக்க டாக்டர் ஷாஃபி குர்ன இந்த வைஃப் நான்டா அந்த அப்படி நான் உங்களுக்கு கொடுக்கவானான்னு சொல்லியிருக்கிட்டு முஸ்லிம் சமூகத்தில் இருந்தவங்க நான் மன கசப்போட செல்லல, அந்த அளவு ஒரு அச்சமான ஒரு நெருக்கடியான ஒரு நிலையை என்ன குடும்பத்துக்கு உருவாக்கி இருந்தாங்க. அதன் என்ன நோம்பு 18 அரெஸ்ட் பண்றாங்க. மே மாசம் 24ஆம் தேதி, ஜூலை 25 ரிலீஸ் பண்றாங்க. அந்த புத்தகத்துல சொல்லி இருக்கிற எனக்கும் தெரியா என்ன கிழமையில ஒரு நாள் வந்து சந்திக்க வைப்பாங்க. only 15 to 20 minutes தருவாங்க. அந்த நேரத்துல பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. என்ன பத்தி வெளியில பேசக்கூடிய விமர்சனங்கள், நீங்க இந்த சொத்து வாங்கி இருக்கிறீங்களாமே, நீங்க இந்த புள்ளைய வித்தீங்களாமே, நீங்க இந்த இடத்துல இவர் கல்யாணம் செஞ்சீங்களாமே, பேப்பர்ல போறதுக்கு பதில் சொல்றதுக்கு அவர்கிட்ட கேட்கறதுக்கு எழுதிட்டு வருவா, அதை வாசிச்சு முடிஞ்சு பதில் சொல்றதுக்கு இடையில அவங்களுக்கு போக வேண்டி வந்துடும். அதவாசி அதான் அந்த காலகட்டத்தில் அவ என்ன செஞ்சுட்டு இருந்தா என்பது எனக்கு தெரியாது. அன்பர் அசோக் அப்படின்னு சொன்னது போல பெரிய ஒரு போராட்டத்துல எனக்கு வெளியே வந்ததுக்கு பிறகு அவ சொன்னா உங்களை ரிலீஸ் பண்ணும் வரைக்கும் நான் 2 months நோவு பிடிச்சேன். அப்ப அப்படியான ஒரு போராட்டம் சும்மா இது எங்கட ஃபேமிலி ஃபேஸ் பண்ணின போராட்டம் இல்ல. நாங்க எல்லாரும் போராடுவோம். ஒவ்வொரு முஸ்லிம் சமூகத்தில் இருக்கக்கூடிய ஊடுகள் இருக்கக்கூடிய தாய்மார்கள் தண்ட பிரச்சனையாக இதை ஒப்சர்வ் பண்ணாங்க. என்ன கேங்கல்ல பிரிசன்ல வச்சிருக்கிற நேரத்தில் ஜமியத்துல் உலமா இருக்கக்கூடிய முக்கியமான உலமா ஒருத்தர் வந்து என்னோட பேசின நேரம் சொல்றாரு, டாக்டர் ஷாஃபி நீங்க ஒரு தனி மனுஷனாக நினைச்சு கொள்ளாதீங்க. இந்த இலங்கையில வாழக்கூடிய 21 லட்சத்துக்கு மேற்பட்ட முஸ்லிம் சமூகம் உங்களுக்காக வேண்டி வாழ்றாங்க, உங்களுக்காண்டி துவா செய்யறாங்க, உங்களுக்காக வேண்டி நோவு பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அன்பார்ந்த தாய்மார்களே, இது நீங்களும் நானும் எங்களுடைய கெட்டித்தனத்துல, எங்களுடைய நாலேஜ்ல அல்லது எங்களுடைய கான்டெக்ஸ்ட்ல, எங்களுடைய அதிகாரத்துல வென்ற ஒரு கதை இல்ல. இது அல்லாஹ்வுடைய குதிரத்தை, அல்லாஹ்வுடைய ஆளுமையை, அல்லாஹ்வுடைய ஹிக்மத்தை, அல்லாஹ்வுடைய சூழ்ச்சியை வெளியே கொண்டு வந்த கதை தான் இந்த கதை. வேற ஒன்றுமே இல்லை. நானும் நீங்களும் தலைகீழாக நின்று முயற்சி செஞ்சாலும் முழு அரசாங்கமும் ஒரு பெரும்பான்மை சமூகமும் இந்த முஸ்லிம் சமூகத்தை அடிச்சு ஒடுக்கணும் என்று ஒரு வெறித்தனத்தோடு செயல்பட்ட அதவாசி அதான் அந்த காலகட்டத்தில் அவ என்ன செஞ்சுட்டு இருந்தா என்பது எனக்கு தெரியாது. அன்பர் அசோக் அப்படின்னு சொன்னது போல பெரிய ஒரு போராட்டத்துல எனக்கு வெளியே வந்ததுக்கு பிறகு அவ சொன்னா உங்களை ரிலீஸ் பண்ணும் வரைக்கும் நான் 2 months நோவு பிடிச்சேன்.